நம்ம வாத்தியார் அயன்மேனை பற்றி மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் மார்வல் ஃபேன் இல்லைனாலும் அயன்மேனுங்கிற பேரெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டிஜி அந்த அயன்மேன்லேயே வாழ்ந்து செத்துருக்காரு மனுஷன். ஐ மீன் அயன்மேனா இப்போ டூமா ரிட்டர்ன் வராரு, எப்படி இருக்க போதும். சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். நம்ம வாத்தியார் அயன்மேனோட பவர் என்ன? புத்திசாலித்தனம். மனுஷன் நல்லவனா இருக்கனால இந்த மார்வல் யூனிவர்ஸ்க்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு செத்து போயிட்டான். இதே அவனே வில்லனா இருந்தா நம்ம மார்வல் பைய அப்படியும் ஒரு கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்கான். அவர் பேர் தான் சுப்ரியர் அயன்மேன். நம்ம ஆர்டிஜி அயன்மேனுக்கு அதிக ஃபேன் பேஸ் உள்ள ஒரு அயன்மேன் கேரக்டர் சுப்ரியர் அயன்மேன் தான். இவரும் எப்பயும் போல நல்ல மனுஷனா தான் வாத்தியார் சுத்திட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் நம்ம வாத்தியாருக்கும் சிம்பியேட்டுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டையில சிம்பியாட்டை போட்டு தள்ளிட்டு அதோட ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வந்து நம்ம வாத்தியார் வீட்டுல வச்சிருப்பாரு. அதை பார்த்த வாத்தியாருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், இதை வச்சு நம்ம ஏன் ஒரு சூட்டு செய்யக்கூடாதுன்னு. சிம்பியாட்டை வச்சு ஒரு உயிருள்ள சூட்டை நம்ம வாத்தியார் உருவாக்கி அவர் மேல போட்டுப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த சூட்டை போட்ட வயதுக்கு வாத்தியார் வந்து ஓவர் பவரா உணர்வாரு. ஐ மீன் உண்மையாவே அந்த சிம்பியாட் சூட்டுக்கு வந்து அவ்வளோ பவரை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஹல்களவு அந்த சூட்டுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சூட்டை வச்சு நம்ம வாத்தியார் ஃபர்ஸ்ட் நல்லதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. போக போக நம்ம சிம்பியாட்டான வேலையை காட்ட ஆரம்பிச்சிருங்க. சிம்பியாட்ஸோட மைனஸ் பாயிண்ட்டு போக போக அதை யூஸ் பண்றவங்கள கெட்டவங்களா மாத்துறது தான். இதை தான் நம்ம வாத்தியார்கிட்டையும் பண்ணியிருக்கோங்க. வாத்தியாரும் இந்த சிம்பியாட் மூலியமா பணப்பேய் பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிருவாரு. அதனாலேயே நம்ம வாத்தியார் ஒரு புது ஆப்பை லான்ச் பண்ணுவாரு. இந்த கதையும் நம்ம ஜியோ கதையும் ஒரே மாட்டம் இருக்கும் பாருங்க. அந்த ஆப்பை லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் உலக மக்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருவாரு. இந்த ஆப்போட யூசஸ் என்னன்னா, இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வயசா இருந்ததுன்னா உங்களோட வயசை குறைச்சி காட்டும். ஐ மீன் உங்களை ரொம்ப அழகா காட்டும். அதுதான் இந்த ஆப்போட யூஸ் கேஸு. இதை நம்மளால ஒரு 3 மாசத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்து அந்த ஆப் இல்லாமல் மக்களால் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்புக்கு 1 மணி நேரத்துக்கு $1000 சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதை பெரிய பெரிய பணக்காரங்க அஃபோர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணும்? இந்த ஆப் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல, அதனால கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறதுன்னு கும்பலாக கிளம்பிட்டாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம டேர்டெவிலையும் போட்டு பொழக்கிறாங்க. டேர்டெவில் ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோ தானே, அதனால 1-2 பேரை இந்த மாட்டம் கொலை பண்றவங்க தடுத்துட்டு இருந்தப்ப மொத்தமா கூட்டமா கிளம்பி வந்தோடனே இவங்களுக்குலாம் யாரா அச்சானின்னு தேடி பார்க்கும்போது தான் நம்ம அயன்மேனை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம அயன்மேன் கிட்ட போயிட்டு, ஏன் பங்காளி ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு அந்த ஆப்பை கொஞ்சம் காசை கம்மி பண்ணு, இல்லைன்னா அந்த ஆப்பை ஃப்ரீயா கொடு, இல்லைன்னா அந்த ஆப்பே அழிச்சுன்னு சொல்லும் போது, நீ என்னடா வெங்காயம், அந்த ஆப்போட ஓனரே நான் தான்டா, வேணா உனக்கு ஒரு ஃப்ரீயா ஒன்று தரேன்னு சொல்லி டேர்டெவிலுக்கு கண்ணு தெரிய வச்சிருப்பாரு அந்த ஆப்பை வச்சு. இதெல்லாம் சாத்தியமானா மார்வல் யூனிவர்ஸ்ல சத்தியம். ஏன்னா அயன்மேன் புத்தி சொல்லல. ஆனா டேர்டெவில் அந்த கண்ணு தெரியறதுனால கொஞ்ச நேரம் ஆச்சரியப்படுவாரு. இருந்தாலும் மக்கள் நலன் கருதி டேர்டெவில் அயன்மேனோட சண்டைக்கு போயிருப்பாரு. அந்த சமயத்துல நம்ம வாத்தியார் அசால்ட்டாவே டேர்டெவில போட்டு தள்ளுற நிலைமைக்கே போயிட்டு பிச்சை போட்டிருப்பாரு டேர்டெவிலுக்கு பொழைச்சி போடான்னு. இந்த ஆளை எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது யாராலையும். இந்த ஆளை இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் ரஷ்யா, சைனா, அமெரிக்கா 3 பேருக்கும் ஒரு வெப்பனை செல் பண்ணியிருப்பாரு. அந்த வெப்பன் லிட்ரலி உலகத்தை அழிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் இவர் பண்ற தப்பெல்லாம் வெளில தெரியக்கூடாதுன்னு மொத்த மீடியா சேனல்லையும் விலைக்கு வாங்கியிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பெப்பரக்கா இவன் ஏதோ தப்பு பண்றான்னு சொல்லி இவனை எப்படியாவது மாத்தணும்னு நிறைய குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு பார்ப்பாங்க. ஆனா அவங்களாலையும் முடியாது. கடைசியில இந்த சீரியஸை முடிக்கும் போது என்ன வெளில இந்த உலகத்துல யாருமே இல்லடா அப்படின்னு தான் முடிச்சிருப்பாங்க.